நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது 9th தமிழில் இயல் 2ல் இருக்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். துணை வினைகள். துணை வினைகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போது தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அதுன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு வினைச்சொல். வினைச்சொல்னால் இப்போ நடந்தான் அதுன்றது ஒரு வினைச்சொல். இந்த படியுங்கள், படிக்கிறார்கள், படி இது எல்லாமே ஒரு வினைச்சொல் தான். இந்த வினைச்சொல்ல அதோட அமைப்பு அது எப்படி அமைஞ்சு இருக்குன்றதை பொறுத்து தனி வினை கூட்டு வினைன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வினை சொல்ல அமைப்பின் அடிப்படையில் 2 விதமாக பிரிக்கலாம். தனி வினை கூட்டு வினை. தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அதாங்க பார்க்க போகிறோம். தனி வினைனா பாருங்க, படி, படியுங்கள், படிக்கிறார்கள் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். படின்றது ஒரு பகப்பதம். ஏன்னா பிரிக்க முடிஞ்சால் பகுப்பதம், பிரிக்க முடியலனா பகப்பதம். படி இதை நம்மளால் பிரிக்க முடியாது, அதனால் அது பகாப்பதம். பாருங்க, அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. படி என்ற வார்த்தையை மேலும் பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை, தனி வினையடிகள்னால் ஒரு வினையடி தனியாக இருக்கும், அதை பிரிக்க முடியாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது தனி வினை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் படி, படியுங்கள், படிக்கிறார்கள் இதெல்லாம் தனி வினையில் வரும். இதே ஏன் இது எப்படின்னு பாருங்க, படின்னாலும் அதோட பகுதி படி தான், படியுங்கள்னாலும் அதோட பகுதி படி தான், படிக்கிறார்கள்னாலும் அதோட பகுதி படி தான். ஏன்னா இதில் நம்ம பகுதின்னு பிரித்தா படின்ற ஒரு வார்த்தை தான் பிரிக்க முடியும். அந்த பிரிக்கிறோம்ல படி, அதை அதுக்கு மேலேயும் பிரிக்க முடியாது. அது தனியாக அந்த வார்த்தை நின்றும், அவ்வளோதான். அதுதான் தனி வினை. இதே கூட்டு வினை, ஆசைப்பட்டேன் இதில் எக்ஸாம்பிள் இது தனி, இதோட பகுதி என்ன, ஆசைப்படு. கண்டுபிடித்தார்கள் இதோட பகுதி என்ன, கண்டுபிடி. இப்போது ஆசைப்படு, கண்டுபிடி இதை நம்மளால் பிரிக்க முடியும். ஆசைன்னு தனியாக பிரிக்க முடியும், படுன்னு பிரிக்க முடியும். கண்டுபிடி, கண்டு தனியாக, பிடி தனியாக பிரிக்க முடியும். இந்த மாதிரி அந்த இப்போது ஒரு சொல் இருக்குது, அதோட பகுதின்னு ஒரு வார்த்தை நம்ம போன இதில் பார்த்தோம். இப்போ படியுங்கள் இதோட பகுதி என்ன, படி. இந்த படியை பிரிக்க முடியாது, அதான் தனி வினை. இதுவே இந்த இடத்துல வர படியை பிரிக்க முடிஞ்சால் அது கூட்டு வினை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்க, ஆசைப்பட்டேன் இதோட பகுதி என்ன, ஆசைப்படு. அந்த ஆசைப்படு நம்மளால் ஆசைப்படு அந்தமாரி 2 வார்த்தையை பிரிக்க முடியுது. இந்தமாரி பிரிக்க முடிஞ்சுன்னா அது கூட்டு வினை. 2 வார்த்தை ஒன்றா சேர்ந்து பகுதியாக வரும், கூட்டாக சேர்ந்து வந்திருக்கும், அதான் கூட்டு வினை. அதுதாங்க பாருங்கள், தனி வினையடிகளை கொண்ட சொல் வந்தால் அது தனி வினை. தனிங்க பாருங்க, தனி வினையடிகளை கொண்ட சொல் வந்தால் அது தனி வினை. இதே கூட்டு வினையடிகளை கொண்ட சொல் வந்தால் அது கூட்டு வினை. அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த படி, அதை நம்மளால் பிரிக்க முடியாது. ஆனால் இங்கே ஆசைப்படு, கண்டுபிடி இது நம்மளால் பிரிக்க முடியும். பிரிக்க முடிஞ்சால் தனி வினை, பிரிக்க முடியலனா கூட்டு வினை. அவ்வளோதான், இது 2 முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு இந்த கூட்டு வினைன்னு 2ஆக பார்த்தோம்னா அதையுமே 3ஆக பிரிக்கிறாங்க. பெயர் ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் வினை, இடை ப்ளஸ் வினை. இதில் தான் ஒன்றும் கொஸ்டின் வராதுங்க பாருங்கள். தந்தின்றது என்ன, ஒரு பேர். அடின்றது ஒரு வினை. இதுதான் பெயரும் வினையும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போது ஆசைப்படுன்னு சொன்னோம், அதை நம்மளால் பிரிக்க முடியும்னு சொன்னோம். அது எப்படி பிரிக்க முடியுன்றது தான் இது. இப்போ தந்தி அடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, இப்போ தந்தி அடித்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபுல் சென்டென்ஸ் இருக்குதுன்னா அதோட பகுதி என்ன, தந்தி அடி. அந்த தந்தி அடி நம்மளால் பிரிக்க முடியுதுல்ல, இதுதான் கூட்டு வினை. அது பிரித்தா இந்தமாரி தந்தின்றது பெயர், அடின்றது வினை. பெயரும் வினையும் வந்தால் அது இந்த ஃபஸ்ட்டு மாடல். கொஸ்டின் வராது, சும்மா பார்த்துங்க. ஆணைன்றது ஒரு பெயர், ஈடுன்றது ஒரு வினை, கேள்வின்றது ஒரு பெயர், படுன்றது ஒரு வினை. இந்தமாரி பெயரும் வினையும் சேர்ந்து வந்தால் இந்த ஃபஸ்ட்டு மாடல். 2வது வினை, இங்கே பாருங்கள், கண்டு ஒரு வினை, பிடின்றது ஒரு வினை, சுட்டின்றது ஒரு வினை, காற்றுன்றது ஒரு வினை, சொல்லின்றது ஒரு வினை, கொடுன்றது ஒரு வினை. இதே இடை ப்ளஸ் வினைனா ஏதாவது ஒரு இடைச்சொல் வரும் பாருங்கள். முன், பின், கீழ் இதெல்லாம் இடைச்சொல். ஏறு, பற்று, இறங்கு இதெல்லாம் வினைச்சொல். ஒரு இடைச்சொல்னு வினைச்சொல் வந்தால் அது 3ஆவது மாடல். அவ்வளோதான். இப்போது அடுத்தது முதல் வினை என்னன்னா, துணை வினை என்ன. இப்போது முதல் வினைனா இப்போ பார்த்தல், பார்க்குறோம் நம்ம. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இதுக்கான அர்த்தம் என்ன, பார்த்தேன் என் கண்ணால் நான் பார்த்தேன். கண் எதுக்கு யூஸ் ஆகும், பார்க்கறதுக்கு தான் யூஸ் ஆகும். அப்போ பார்த்தேன்றது கண்ணால் பார்க்குறன்ற அடிப்படை பொருளை தருத்து. இதுக்கான இன்னொரு இந்த துணை முதல் வினை சொன்னல, இதே துணை வினை சொல்லும்போது தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ நான் படம் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். கண்ணன் போவதை பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். பார்க்கறது கண்ணால் தான் பார்க்க முடியும். அதுதான் அடிப்படை கண்களால் பார்த்தல் என்ற பொருள் அடிப்படை பொருளை தந்தால் அது முதல் வினை.
இதே இந்த இடத்துல பாருங்க, ஓட பார்த்தேன். ஓடுறத பார்த்தேன்னு சொல்லல. ஓட பார்த்தேன்னு நான் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணேன். இதே எழுதி பார்த்தேன்னா, எழுதி கண்ணால பார்க்க சொல்லல. எழுதி பார்த்தேன்னா, நான் என்ன எழுதி நான் பயிற்சி எடுத்து பார்த்தேன். அந்த எழுதி பார்த்தேன். என்னோட முயற்சிய சொல்லுது. இந்த மாரி பார்த்தேன்ன்ற வார்த்தை கண்ணால பார்க்குற அடிப்படை பொருள தந்துச்சுன்னா, அது முதல் வினை. இதே இந்த இடத்துல பார்த்தேன்றது கண்ணால பார்க்கறத சொல்லல. நான் அந்த முயற்சிய செஞ்சேன்ட்டு சொல்லுது. இந்தமாரி பார்த்தேன்றது அதோட பொருள் தராம, நான் அதுக்கான முயற்சிய செஞ்சேன்ட்டு இன்னொரு பொருள தருது. இதுதான் வந்து துணைவினை. 2த்துக்கும் வித்தியாசம் புரியுதா? இப்போ கண்களால் பார்க்குற அடிப்படை பார்த்தல்ன்றது ஒரு பார்க்கறது. அதோட அடிப்படை பொருள் தெரிஞ்சுன்னா முதல் வினை. இதே வந்து அதோட முயற்சின்ற வேற ஒரு பொருள் தெரிஞ்சுன்னா அது துணைவினை. இதுலேருந்தும் கொஸ்டின் வராது. சும்மா தெரிஞ்சுக்கங்க நீங்க. இப்போ எழுதி பார்த்தேன். எழுதி பார்த்தேன்ற வார்த்தைய பார்க்கலாம். எழுதி பார்த்தேன். எழுதின்றதும் ஒரு வினைச்சொல். பார்த்தேன்றதும் ஒரு வினைச்சொல். அதில் எழுதி அப்படின்றது வந்து அதோட அடிப்படை பொருள்னா எழுதுறது. அடிப்படை பொருள தந்துருச்சு. ஆனா பார்த்தேன்றது 2வது வார்த்தை. அதுவும் ஒரு வினைச்சொல் தான். ஆனா கண்ணால பார்க்கறத சொல்லல. அதோட முயற்சிய சொல்லுது பாரு. அதோட அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருள தராம, அந்த முதல் வினை எழுதி பார்த்தேன்னா, அந்த முதல் எழுத்துக்கு சம்மந்தமான வேற ஒரு பொருள தரும். அதுதான் வந்து துணை வினை. இதுலயும் பாருங்க, ஓட பார்த்தேன். ஓடன்றது ஓட போறோம். அது அடிப்படை பொருள தருது. ஆனா பார்த்தேன்றது ஓடுறத பார்த்தேன்னு சொல்லல. நான் ஓடுறதுக்கு பார்த்தேன். என்னோட முயற்சிய சொல்லுது. இது வந்து பார்த்தேன்ற கண்களால் பார்க்குற பொருள தராம வேற ஒரு பொருள் தருது. இதுதான் துணை வினை. இந்த டெஃபினிஷன் சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கூட்டு வினையோட முதல் உறுப்பை வந்து அடிப்படை பொருளை தந்தா முதல் வினை. அதே ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தராமல் அந்த முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை வந்தால் துணை வினை. ஒன்றும் இல்லை, ஒரு கூட்டு வினையோட முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தந்தால் முதல் வினை. அதுவே ஒரு கூட்டு வினையோட 2வது உறுப்பாக வந்து இங்கே 2வது இந்த வார்த்தை மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அதேமாரி அங்கே அடிப்படைன்ற முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தந்துச்சா முதல் வினை. 2வது உறுப்பாக வந்து வேறு ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது துணை வினை. அவ்வளோதான், 2த்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதேமாரி துணை வினையே திணை பால் இடம் காலம் காட்டும் வீதிகளை பெறும். இது கொஷினாக கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கூற்று காரணத்தில் கேட்டாங்கன்னா இந்த வார்த்தை வேணால் இடம் பெறலாம். துணை வினை தான் மோஸ்ட்லி திணைப்பால் எண் இடம் எல்லாம் காட்டும். இந்த திணைப்பால் எண் இடம்னா ஒன்றும் இல்லை, அது பகுபத உறுப்பினர் உங்களுக்கு நடத்தும்போது உங்களுக்கு புரியும். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்குது. இந்த ஒரு கொஷினாக வரலாம். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்குன்னா 40 துணை வினைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு துணை வினைனா எப்படி இருக்கும்? இதுவும் சும்மா கூற்று 3 கூற்று கொடுத்து இதில் எது சரின்னு வேணால் கேட்கலாம். இதுலேருந்து கொஷினெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. சும்மா ஒரு 4-5 முறை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வந்துடும். இப்போதைக்கு படித்து மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது தானே ஞாபகம் வரும். அதே முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. ஒரு துணை வினைனா எப்படியெல்லாம் இருக்குன்ற 3 கூற்று தான் இது. நெக்ஸ்ட்டு பேச்சு மொழியிலேயே துணை வினைகள் அதிகமாக இருக்கும். பேச்சு இப்போ ஆசைப்படு, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தேன், இதெல்லாம் நம்ம பேசும்போது தான் அந்த துணை வினைன்றது நமக்கு தெரியுது. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. வேறு என்ன, இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. இந்த துணை வினைகள் இருக்குல்ல, இது 2 மொழியில் மட்டும்தான் முதல் வினைக்கு பின்னாடி இடம்பெறும். அது எதுனா தமிழ் மொழியிலையும் ஜப்பானிய மொழியிலையும் மட்டும்தான் இந்த துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு இடம்பெறும். என்னென்னா தமிழ் ஜப்பானிய மொழியில் துணை வினைகள் முதல் வினைக்கு பின்பு இடம்பெறும். இந்த ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த துணை வினை இருக்குல்ல, இது ஒவ்வொரு மொழியிலையுமே துணை வினை இருக்கும். அதில் தமிழில் இருக்கிற துணை வினைக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 3 சென்டென்ஸு, இதுதான் அந்த துணை வினையோட கொள்கை. இப்படியெல்லாம் துணை வினை வரும் தமிழில். இதுதான் அந்த துணை வினையோட கொள்கை. தமிழில் இருக்கிற அந்த கொள்கைக்கும் இங்கிலீஷ் மொழியில் ஆங்கில மொழியில் இருக்கிற துணை வினைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்க, தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. நம்ம இங்கே பார்த்தோம் பாரு, தமிழ்லையும் ஜப்பான்லேயும் மட்டும்தான், இந்த 2 மொழியில் மட்டும்தான் துணை வினைகள் முதல் வினைக்கு பின்பு வரும். ஏன்னா மற்ற மொழியிலலாம் வராது. அதே தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. ஆங்கில மொழியில் எப்படி வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஆங்கில மொழியோட துணைவினை கொள்கையிலேருந்து தமிழ் மொழி வந்து வேறுபட்டு இருக்கும். அதாவது தமிழில் துணை வினையாக வரும் ஒரு வேர்ச்சொல்
சில தொடர்கள் முதல் வினையாக வரும். நம்ம இங்கே பார்த்தோம். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இதில் துணை வினையாக வந்து முயற்சின்ற பொருளை தருது. அதுவே இதுக்கு முன்னாடி கண்களால் பார்த்தேன்னா கண்ணால் பார்க்குற அடிப்படை பொருளாக தருது. இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த பாருன்ற ஒரே வார்த்தை தமிழில் முதல் வினையிலையும் வந்திருக்கு, துணை வினையிலையும் வந்திருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி வராது. அதே தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. தமிழோட துணை வினை கொள்கை ஆங்கிலத்தோட துணை வினை கொள்கையிலேருந்து வேறுபட்டது. அது எதனாலன்னா தமிழில் துணை வினையாக வரும் ஒரு வேர்ச்சொல், அதான் பார்த்தேன்ற ஒரு வேர்ச்சொல், அது முதல் வினையாக கூட வரும். அதான் கண்களால் பார்த்தேன், அதில் முதல் வினையாகவும் வந்திருக்கும். ரெண்டாவதாக ஓட பார்த்தேன், அதில் முயற்சியாக இருக்கிற துணை வினையாகவும் வரும். தமிழில் தான் அந்த 2 விதமாக வரும். ஆனால் இங்கிலீஷில் அப்படி வராது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம 2வது இயலுக்கான இலக்கணமும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.